வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்களே, நம்மள பல பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை போட்டு பார்த்து கட்டின வீடாக இருந்தாலும் கட்டி முடிச்சு வெறும் 3 மாதம் தாண்டதுக்கு முன்னாடியே சுவர்களில் அங்கங்கே இந்த மாதிரியான கிராக்ஸ் விரிசல்கள் உண்டாகிறத பலரும் பார்த்துருப்பீங்க. இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம், இந்த விரிசல்கள் சாதாரணமானதா இல்லை வீட்டுடைய ஆயுட்காலத்தை குறைக்கிற அளவுக்கு ஆபத்தானதான்றதை தெரிஞ்சுக்கிறது. கூடவே கிராக்ஸ் விரிசல்களில் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது, அதை வெறும் கண்ணால் பார்க்கறது மூலயமா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனும், அப்படி கண்டுபிடிச்ச விரிசல்களுடைய தன்மைக்கும் காரணத்துக்கும் ஏற்ற மாதிரி அதை எப்படி ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யறதுன்னும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். கூடவே போனஸாக வீடை கட்டும் போதே விரிசல்கள் உண்டாகிறத தடுக்கிற விதமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ்களையும் அடுத்தடுத்து பார்த்துருவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கண்டினியூட்டி புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் பேஜுக்கு புதுசாக இருந்தால், நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர், சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, பிரைவேட் ஜாப்ஸ் தனியார் சம்பந்தமான வேலைவாய்ப்பு பற்றின தகவல்களுக்கு கீழே தெரிகிற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளில் யாரும் வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிராக்ஸுகளோட வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சில் லெவல் கிராக்ஸ். சில் லெவல்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, டெக்னிக்கலாக ஒரு ரூமோட உயரத்தை 3 அளவில் பிரிப்பாங்க. தரையிலிருந்து சுமார் 2 அல்லது 3 அடி உயரத்தை சில் லெவல்னு சொல்லுவாங்க. இது ஜன்னல்களுடைய அடிப்பகுதின்னு சொல்லலாம். அடுத்து லிண்டல் லெவல், ஜன்னல்களுடைய மேல் பகுதி. 3வது ரூஃப் லெவல், அதாவது வீட்டுடைய கூரை ஸ்லாபுடைய அளவு. இப்போ இந்த சில் லெவலுக்கு மேலே டைரக்டாக மரத்தால் செய்யப்பட்ட ஜன்னல்களை பொருத்தும் போது வெதர் கண்டிஷன், வெயில் மழைன்னு மாறும் காரணமாக இந்த உட்டன் ஃப்ரேமுகள் சிறிய அளவில் விரிவடையும் மற்றும் சுருங்கவும் செய்யும். ஆக இந்த மர ஜன்னல்களுடைய அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக சில் லெவலில் பிரிக் வாலுக்கு மேலே ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தம் காரணமாக உண்டாகக்கூடிய கிராக்ஸுகளை தான் நம்ம சில் லெவல் கிராக்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஜன்னல்களுடைய கீழ் பகுதிகளில் சின்னதாக வெடிப்புகள் போட தொடங்கி செவறுகளில் கிராக்ஸாக உருவெடுக்கும். இந்த சிதைவை தடுக்கிற விதத்தில் இந்த சில் லெவலில் ஜன்னல்கள் பொருத்துறதுக்கு முன்னாடி வெறும் 3 இன்ச் திக்னஸ் தடிமனில் ஒரு சின்ன பீம் போட்டு அந்த பீம் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சுவர்களில் ஒரு 4 இன்ச் அளவுக்காவது ஏறின மாதிரி நிப்பாட்டி இருக்கணும். டெக்னிக்கலாக இதை நம்ம சில் லெவலில் போடக்கூடிய பீம்ன்றதுனால இதை சில் லெவல் பீம்னு சொல்கிறோம். இப்போ இந்த சில் லெவல் பீமுக்கு மேலே நம்ம மர ஜன்னல்கள் பொருத்துறது மூலயமா இந்த சில் லெவல் கிராக்ஸுகளை முற்றிலுமாக தவிர்த்திட முடியும். மக்களே, 2வது ஏர் கிராக்ஸ். இந்த வகை கிராக்ஸ் பெரும்பாலும் காலம் மற்றும் பீம்ல சுவர்கள் போய் முட்டக்கூடிய அந்த குறிப்பான பாயிண்ட்ல தான் வரும். காரணம் என்னன்னா, செங்கல் சுவர்கள் காலம் மற்றும் பீம்களோட சரியா பாண்ட் ஆகாதது தான். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஜாயினிங் பாயிண்ட்ல முறையா காங்கிரீட் சர்ஃபேஸ்ல ஹேக்கிங் இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு சுத்தமாக கிளீன் பண்ண பிறகு நல்ல தரமான சிமெண்ட் கலவையை பயன்படுத்தி சுவர்களை இணைக்க வேண்டியது தான். அடுத்து பீம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழிருந்து எழுப்பக்கூடிய சுவர்கள் அந்த பீமை போய் தொடும்பொழுது இப்படி ரொம்பவே குறுகலான ஒரு பகுதியாக மாறிடுது. அங்கே இந்த மாதிரி செங்கல்ல கலவையை தடவி பீமுக்கும் சுவருக்கும் இடையில சொருகிடுறோம். இதோட நிறுத்தாம பிளாஸ்டரிங் பூசு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் மெஷ்ஷை பீம் மற்றும் காலங்கள் சுவர்களோட இணையக்கூடிய அந்த குறிப்பான இடத்துல இந்த மாதிரி குறைஞ்சது 10 சென்டிமீட்டர் அகலமாவது 2 பக்கமும் நீட்டப்பட்ட மாதிரி நெயில் ஆணி அடித்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பிறகு அதுக்கு மேலே வழக்கம் போல் பிளாஸ்டரிங் பூசு வேலையை பண்ணிட வேண்டியது தான். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஏர் கிராக்ஸை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிட முடியும். இந்த யுக்தியை தான் நம்ம சுவர்களில் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் பைப்புகள் பொருத்துறதுக்கு கட் பண்ணப்பட்ட இடங்களில் வெறும் கலவையை வச்சு பேக் பண்ணிடாமல் முன்னாடி நம்ம குறிப்பிட்ட மாதிரி சிக்கன் மெஷ்ஷை பொருத்தி அதுக்கு மேலே பூசும்பொழுது இந்த மாதிரியான ஏர் கிராக்ஸ் உண்டாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மக்களே, 3வது முக்கியமான கிராக்ஸ் தான் இந்த செட்டில்மெண்ட் கிராக்ஸ். முன்னாடி பார்த்த 2 கிராக்கை விட இது கொஞ்சம் ஆபத்தானதுன்னே கூட சொல்லலாம். இந்த கிராக்ஸ் பெரும்பாலும் நம்ம கட்டக்கூடிய வீட்டுடைய ஃபவுண்டேஷன் அல்லது பேஸ்மெண்ட்ல போடக்கூடிய பிளிந்த் பீம் மண்ணுடைய அழுத்தம் தாங்கும் திறன் குறைஞ்சு பூமிக்குள்ள புதையும் பொழுது, எளிமையா சொல்லணும்னா கட்டிடத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண் கட்டிடத்துடைய கனத்தை தாங்க முடியாம சின்னதா கட்டிடத்தை தனக்குள்ள உள்வாங்குச்சுன்னா இதனோட பிரதிபலிப்பா முதல்ல கிராக்ஸுகள் சுவர்கள்ல தான் உண்டாகும். டெக்னிக்கலா இதை சாயில் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆக இந்த செட்டில்மெண்ட் மூலயமா வரக்கூடிய கிராக்ஸ் தான் நம்ம செட்டில்மெண்ட் கிராக்னு சொல்கிறோம். இந்த வகையான கிராக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா முறையான ஒரு இன்ஜினியரை ரெஃபர் பண்ணி வீட்டுடைய டிசைனையும் மண்ணோட தன்மையையும் பொறுத்து எந்த மாதிரியான அஸ்திவாரம் ஒத்து வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வீட்டை கட்டுறது தான் ஒரே வழி. மக்களே, இப்போ நீங்க பார்த்த இந்த 3 கிராக்ஸ் வகைகள் தான் பெரும்பாலும் நிறைய வீடுகளில் உண்டாகும். மக்களே, இதெல்லாம் காட்டிலும் இப்போ நம்ம பார்க்க போகிற 4வது கிராக்ஸ் தான் ரொம்பவே ஆபத்தானது. டெக்னிக்கலாக இதை ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது விரிசல்கள் அங்கங்கன்னு இல்லாமல் டைரக்டாக காலம், பீம் அண்ட் ஸ்லாப்ல ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான கிராக்கை பார்த்த உடனே
கொஞ்சம் கூட தாமதிக்காம நல்ல அனுபவம் வாய்ந்த இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணி அந்த கிராக்குக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி உடனே அதை சரி செஞ்சிடுறது தான் புத்திசாலித்தனம். மக்களே, அடுத்து நான் சொல்ல போற 5 பாயிண்ட்டையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி வீடு கட்டினீங்கன்னா 100% உங்க கட்டிடத்துல கிராக்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1, சுவர்கள் கட்டும்பொழுது செங்கல் கற்களை தண்ணியில முக்கி எடுத்த பிறகுதான் கட்ட தொடங்கணும். அப்போதான் சிமெண்ட் கலவையில இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை கல் உறிஞ்சிக்காம கலவையோட தரத்தை காப்பாற்ற முடியும். அதுக்குன்னு கல்லை ரொம்ப நேரம் தண்ணியில ஊறவும் வைக்க கூடாது. காரணம், கல்லுக்குள்ள உறிஞ்சப்பட்ட அதிகப்படியான ஈரம் கல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய கலவையில இறங்கி கலவையோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்களே, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, கல் ஈரமாகணும், அதுக்குன்னு அதை தண்ணியில் ஊற வச்சிடக்கூடாது. 2வது பாயிண்ட், சுவர்கள் கட்டுறதுக்கு உபயோகிக்கக்கூடிய கலவையை டைரக்டா வெறும் தரையில போட்டு மிக்ஸ் பண்ணாம எதுவும் மெட்டல் ஷீட்ல போட்டு மிக்ஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இப்படி பண்றது மூலயமா கலவையில இருக்கக்கூடிய ஈரம் தண்ணி தரையில உறிஞ்சப்படுறதை தடுத்து கலவையோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கூட குறையாம முழுசா நம்மளால தக்க வச்சுக்க முடியும். மக்களே, 3வது பாயிண்ட், சுவர்கள் கட்டும்பொழுது 2 கல்லுக்கு இடையில புகுத்தக்கூடிய சிமெண்ட் கலவை 100% உள்ள ஃபுல்லா பேக் ஆயிருக்கான்றதை உறுதிப்படுத்திக்கணும். மக்களே, இந்த காரணத்தினால கூட சுவர்கள்ல விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்களே, 4வது பாயிண்ட், சுவர்கள் கட்டி முடிச்ச பிறகு பூசு வேலை பண்ணும்பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய மணல் இந்த மாதிரி ஓவர் ரஃபாவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ஓவர் நைஸா இந்த மாதிரி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் இடையில மண்ணு 0.15 mm இருந்து 2.36 mm தான் இருக்கணும். அப்போதான் கலவைக்கும் சுவருக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கும். இல்லைன்னா நாளடைவில் சுவர்கள்ல இருந்து கலவை மட்டும் தனியா பேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மக்களே, இதெல்லாம் சரி, இப்போ வீட்டையும் கட்டி முடிச்சாச்சு, கிராக்கும் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸை தவிர்த்து மேலே சொன்ன எல்லா வகை கிராக்ஸுக்கும் கிராக்ஸோடைய தடிமன் 4 mmக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 1/2 இன்ச்சிலிருந்து 1 இன்ச் வரைக்கும் அந்த கிராக் போகிற பாதை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடணும். அடுத்து அந்த இடத்த ப்ளோயர் போட்டு டஸ்ட்டை முழுக்க ரிமூவ் பண்ண பிறகு அஃபெக்ட் ஆன இடத்த தண்ணி ஊற்றி ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணி கிராக்ஸ் இருந்த மொத்த லொக்கேஷனையுமே ஹைட்ரேட் பண்ண பிறகு 2 கோட்டிங் டாக்டர் ஃபிக்சிட் அல்லது ஏஷியன் கிராக் பேஸ்ட்டை பயன்படுத்தி பேக் பண்ணி விட்டுட வேண்டியது தான். அண்ட் இந்த பேஸ்ட்டை பேக் பண்ணும்பொழுது ரொம்பவே கவனமாக பேஸ்ட் மொத்த கட் பண்ண இடத்தையுமே போய் ஃபில் பண்ணியிருக்கான்றதை உறுதிப்படுத்திக்கணும். மக்களே, இந்த வீடியோவை தாண்டி உங்களுக்கு இன்னும் கிராக்ஸ் பற்றின சந்தேகங்கள் இருந்தால் அந்த கிராக்கை ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு சின்ன அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.